நேற்று மார்க்கெட் செம்ம ரேலிங்க, கிட்டத்தட்ட 1000 பாயிண்ட் ஏறிச்சு. ஆனால் இன்றைக்கி அது சஸ்டெயின் ஆகுமான்றது டவுட்டு. நான் ஏன் சொல்கிறேன்னா, கிட்டத்தட்ட இன்றைக்கி ப்ராஃபிட் புக்கிங் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அது தவிர்த்து சீஸ் ஃபயர் வயலேஷன் வந்து ஈரான் பண்ணுறன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் நேற்று நைட் அந்த டைமில் வந்து யூஎஸ் அந்த ஒயிட் ஹவுஸ் மெம்பர் என்ன சொன்னாங்கன்னா, ட்ரம்ப் அந்த 10 பேஜ் இதுவை நான் பார்க்கவே இல்லை, அந்த 10 பாயிண்ட்டை பார்க்கவே இல்லை, அவர் தூக்கி டஸ்ட்பினில் போட்டார், அந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் டஸ்ட்பினில் போட்டார், எங்கள் எண்டுலேருந்து எல்லாமே சம்மதன்ற மாதிரி இங்கேருந்து ஒரு சில ரூமர்ஸ் பரவுது, அது கிடையாது, அந்த 10 பாயிண்ட்டும் தூக்கி குப்பை தொட்டியில் போட்டாங்கன்ற மாதிரி இந்த பக்கம் எண்டில் சொல்கிறாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் சொன்ன மாதிரி அந்த 10 பாயிண்ட் வந்து கிட்டத்தட்ட நான் நேற்றே சொல்லியிருப்பேன், 10 பாயிண்ட்டு கண்டிப்பாக சம்மதிக்க மாட்டாங்க, ஏப்ரல் 10 தான் பார்க்கணும், ஏப்ரல் 10 தான் அதோட முடிவு தெரியுன்ற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா முதல் கட்ட பேச்சுவார்த்தை வந்து 10 நடக்க போகுது. இவங்க எண்டுலேருந்து, ஈரான் எண்டுலேருந்து எனக்கு ரொம்ப புல்லரிக்கிற மூமெண்ட் என்னென்னா, நீங்கள் எங்களை மட்டும் அடிக்கிறத நிறுத்தக்கூடாது, யூதிஷும் அடிக்கிறத நிறுத்தணும். அதாவது ஈரானோட ப்ராக்ஸியும் அடிக்கிறது. லெபனானில் வந்து இப்போ இஸ்ரேல் தாக்குதல் பண்ணின்னு தான் இருக்கிறாங்க. அது இஸ்ரேல் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் ஈரானை அடிக்க மாட்டோம், ஈரான் கிட்ட நாங்கள் சீஸ் ஃபயர் வச்சுப்போம், ஆனால் லெபனானை நாங்கள் அடிக்கிறது தான்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்காக இவங்க ஈரான் எண்டுலேருந்து அதெல்லாம் கிடையாது, சீஸ் ஃபயர்னால் என்னை அடிக்கிறத நிறுத்தினா நீ என்னோடய ப்ராக்சிஸை அடிக்கிறதும் நிறுத்தணுன்ற மாதிரி இந்த பக்கத்துலேருந்து நியூஸஸ்லாம் ஸ்பெக்குலேட் ஆகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்றைக்கி மார்க்கெட் வந்து ப்ராஃபிட் புக்கிங்னால் கீழே ஒரு எப்படி சொல்கிறது, ஓப்பன் ஆகிறதோட ஒரு 50 to 100 பாயிண்ட் டவுனில் முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லைனா 100 பாயிண்ட் இன்றைக்கி வந்து அந்தளவுக்கு வாலட்டிலிட்டி இருக்காது, ஒரு மீடியம் ரேஞ்சிலேயே தான் இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏஷியன் மார்க்கெட் எல்லாமே ஓரளவுக்கு 1% வந்து கீழே இறங்கி தான் இருக்குது. ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் புக்கிங்னால் நடந்தது. நேற்று வந்து எஃப்ஐஎஸ் வந்து பயங்கர கம்மியாக விற்றுட்டு போயிருக்கிறாங்க, வெறும் 2000 கோடி தான் விற்றுருக்குறாங்க. நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா 10, 9, 8 அந்த மாதிரி விற்றுருந்தாங்க. ஸோ இது ஒரு வேலிட் ஆடட் அட்வான்டேஜஸ் தான் நமக்கு. அண்ட் தென் பார்த்திங்கன்னு வச்சிங்களேன், நேற்று மார்க்கெட்டே இல்லை, நேற்று மார்க்கெட் தான் கிட்டத்தட்ட மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து ஃபுல் ஃப்ளெஷ்டாக செம்ம பீக்கில் தான் இருந்துச்சு. இங்கே நேற்று கிட்டத்தட்ட 22,200 ப்ரீவியஸ் க்ளோசிங். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பாருங்களேன், மார்க்கெட் ஓப்பன் பார்த்தீங்கன்னா 23,800, அதாவது எஸ்டர்டே க்ளோஸ் பார்த்தீங்கன்னா ஓகே மார்க்கெட்டை நேற்று ஹை பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன் 24,500, அது வந்து ஓகேவான இது தான். ஸோ ஈவெண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ் பார்க்கலாம். டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ் கரண்ட்டாக இப்போ வந்து 23,900 அந்த இதுவில் ட்ரேட் ஆகின்னு இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 22,500லேருந்து 23,200 இதுதான் என்னுடைய வந்து ரெசிஸ்டன்ஸ். வா சாரிங்க, இது ஏதோ குழம்பி போச்சு. ஓகே, 23,700 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும்ன்றது தான் என்னோடய ப்ரிடிக்ஷன். என்னடா ரெசிஸ்டர்ஸ், மேபி இது 24,200 மாற்றி டைப் பண்ணிட்டுருப்பேன், அதனால் வேறு ஒன்றும் இல்லை. ஓரளவுக்கு மார்க்கெட் இன்றைக்கி மீடியம் புல்லிஷாக தான் இருக்குது. யூஎஸ் மார்க்கெட் எல்லாமே 3%, யூரோப்பியன் மார்க்கெட் எல்லாம் 4%, ஏஷியன் மார்க்கெட் இப்போ லைட்டாக டவுனை சந்திக்குது. க்ரூட் ஆயில் ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட நேற்று $91 இதுவுக்கு கீழே லோயர் போயிட்டு அதுக்கப்புறம் திரும்பி இப்போ 97 அந்த மாதிரி ட்ரேட் ஆகின்னு இருக்குது. கரன்சி, இந்தியன் கரன்சி திரும்பி 92 rupees அந்த இதுலேயே ட்ரேட் ஆகின்னு இருக்குது. சீஸ் ஃபயர்னால் பாசிட்டிவ், தலால் சீட் நேற்று செம்ம பாசிட்டிவாக போச்சு. அதுக்கப்புறமா சீஸ் ஃபயர் வயலேஷன் பண்ணுறாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க, இது ஒன் ஆஃப் த நெகட்டிவ் பாயிண்ட்டு. ரெண்டாவது கிஃப்ட் நிஃப்டி என்ன சொல்லுது, கிஃப்ட் நிஃப்டி சிஹெச் 360 என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம்.
உங்களுக்கு ஜப்பான் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நேற்று கிட்டத்தட்ட ஒரு 200 பாயிண்ட்ஸ்க்கு இறங்கி தாங்க இருக்குது. 500 பாயிண்ட்ஸ்க்கு இறங்கி தான் இருக்குது. குரூட் ஆயிலும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 103 இருந்திருக்குது. 108 ஓப்பன் ஆகி கீழே பார்த்தீங்கன்னா 91 அந்த இதில் ட்ரேட் ஆகியிருந்தது. இப்போ திரும்பி 97 அந்த மாதிரி ₹6 ஏறி இருக்குது. ஸ்ட்ரென்தன் தான் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் மார்க்கெட் எப்படி டெசிஷன் எடுக்குதுன்னு சொல்லி. ஸோ கிஃப்ட் நிஃப்டி என்ன சொல்லுது? சுற்றுது கிஃப்ட் நிஃப்டி. ஸோ கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் தான் இண்டிகேட் பண்ணுது. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் கொஞ்சம் கன்சாலிடேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.